ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலிருந்து தாவீது ராஜாவினுடைய வாழ்வில் உள்ள நடந்த சில காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசித்த தாவீது ராஜாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் இங்கே நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா தன் மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னோடு கூட இருந்த தோழருடைய குடும்பங்களெல்லாம் விட்டு அவர்கள் வெளியே சென்று விட்டு வரும்போது அவர்கள் எல்லாரையும் அவர்கள் எதிராளிகள் வந்து அவர்களை குடும்பமாய் சிறைப்பிடித்து கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம். வெளியில போய்விட்டு திரும்பி வந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் உள்ள துக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அங்கே தாவீது வந்து பார்த்தபோது அங்கு ஒன்றும் இல்லை. ஆடுகள், மாடுகள், எல்லா சின்ன பிள்ளைகள்ல இருந்து அனைத்தையும் எதிராளிகள் கொண்டு போய் விட்டார்கள். எத்தனை வேதனையாய் இருந்திருக்கும், எத்தனை துக்கப்பட்டிருப்பான். என்றும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்வில சில சூழ்நிலைகளிலே சத்ரு உங்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கலாம். செய்வினையினாலே உங்களுடைய தொழிலை அழித்திருக்கலாம். குடும்ப உறவுகளை அழித்திருக்கலாம். குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாகி கிடக்கலாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருந்தது. எதிராளிகள் தாவீதுக்குரிய அனைத்தையும் கொண்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30:4 தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். எத்தனை அவனுக்கு துக்கம் இருந்திருக்கும், எத்தனை அவனுக்கு வேதனை இருந்திருக்கும். அழுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியா ராஜாவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். இந்த தாவீது ராஜா கண்ணீர் வடித்தார். அப்படியே அழுது கொண்டு இருந்தாரா? இன்றைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, தாவீது ராஜாவை போல இப்படிப்பட்டதான இழப்புகள் வரும்போது அழுது கொண்டே இருப்பார்கள். தாவீது அழுதான், உண்மைதான். அழுதான், ஒரு நாள் அழுதான், கொஞ்ச நேரம் அழுதான். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுதது போதும், நீங்கள் அழுதது போதும். தாவீது அழுது கொண்டிருந்தான். ஆமா, அவன் அழுது முடித்த உடனே அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அழுது முடித்த மற்ற ஜனங்கள் தங்களுடைய மனைவி, பிள்ளைகள் நிமித்தம், தங்களுடைய கூடாரங்கள் இருந்த பொருட்கள் நிமித்தம் எல்லாம் இழந்து போனதுனால அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் ஒரு நிமிடத்துல மாறி போய்விட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே. வேதம் அதுதான் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நன்றாயிருக்கிற வரைக்கும், நம்ம மூலமாக ஆசீர்வாதம் அவர்களுக்கு போய்கொண்டிருக்கிற வரைக்கும், நாம் மூலமாக அவர்களுக்கு சில நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்மை உயர்த்துவார்கள். இதுதான் இந்த உலகம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதை மறந்துவிட்டு உலகத்தின் அன்புக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நீங்கள் இருக்கிற இடங்களிலே வாசித்து பாருங்கள். 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கல்லெடுத்து எறிய வருகிறாங்க. அத்தனை நாளும் தாவீது தலைவனாக இருந்தான். அவர்கள் யார்? முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு தாவீதின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அவர்கள் பெற்ற நன்மைக்கு பதிலாக, தாவீதோடு தோள் கொடுப்பதற்கு பதிலாக கற்களை எடுத்து எரிய வருகிறார்கள். இன்றைக்கு பேப்பர்கள்ல பார்க்கிறோம், நியூஸ்கள்ல பார்க்கிறோம், கிராமங்கள்ல பார்க்கிறோம். கணவன் நோய்பட்டா விட்டு போகிற எத்தனை சகோதரிமார்கள், மனைவி நோய்பட்டு போட்டா விட்டு போகிற எத்தனை பேர்.
நாம் வயதான காலத்துல பிள்ளைகளை விட்டு விட்டு போகிற பெற்றோர்கள் எங்க அப்படிதான் இருக்கு. நன்மைக்கு பதிலாக தீமைகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். தாவீதுக்கு பொருளை இழந்த துக்கத்தை காட்டிலும் தன் கூட இருந்த தன் சகோதரர்கள், இவனால பராமரிக்கப்பட்டவர்கள், இவனால போஷிக்கப்பட்டவர்கள், இவனால ஆதரிக்கப்பட்டவர்கள், இவனால காப்பாற்றப்பட்டவர்கள் கல்லெடுத்து எறிய வரும்போது அவனுடைய உள்ளத்துல எத்தனை வேதனைகள் இருந்திருக்கும், எத்தனை துக்கங்கள் இருந்திருக்கும், எத்தனையாய் அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கைவிட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மறந்து போய்விட்டார்கள். தாவீதுக்கு வந்த நிலைமை தான். ஆனால் தாவீது சோர்ந்து போகவில்லை, தாவீது தளர்ந்து போகவில்லை, தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே முடிந்து போனது என்று நினைக்கவில்லை. அந்த 1 சாமுவேல் 36வது அதிகாரத்துல அவர் அந்த வசனம் சொல்லுகிறது, தாவீதோ, எல்லாரும் கல்லெடுத்து எறிய வாராம், கூட இருக்கிறவெல்லாம் கல்லெடுத்து எறிய வாராம். ஒரு பக்கம் மனைவியை காணல, ஒரு பக்கம் பிள்ளைகளை காணல, ஒரு பக்கம் படுக்கிறதுக்கு இடம் இல்ல, உடுக்க உடை இல்ல, கூட வந்தவன் கல்லெடுத்து எரிய வருகிறான். ஆனா தேவனை நேசித்த தாவீது, ஆண்டவரை நேசித்த தாவீது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தாவீது, 1 சாமுவேல் 36 சொல்லுகிறது, தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் துடப்படுத்தி கொண்டான், தைரியப்படுத்தி கொண்டான். வேதனையில் இருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். உங்களை எல்லாரும் கல்லெடுத்து எறிய வருகிறார்களோ, எல்லாம் இழந்து போனதோ, ஊரெல்லாம் உங்களை பழித்து திரிகிறார்களோ, தாவீது ராஜா சோர்ந்து போகவில்லை. எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள் என்று சாவை தேடி ஓடி போகவில்லை. சாவு முடிவல்ல, சாவு நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவல்ல. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்கிறான். என்ன நினைக்கிறா? என்னை ஆண்டவர் நேற்று நடத்தினார், என் தாயினுடைய வயிற்றிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதுதான் அவர் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார், என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. டாக்டர் அல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். வீட்டிற்கு கடைசி பிள்ளை, வீட்டில் விருந்து நடக்கும் போது அப்பா ஆடு வைக்க அனுப்பிட்டார். அதெல்லாம் நினைத்து பார்க்கிறார். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், அதெல்லாம் நினைத்து பார்க்கிறார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடி வந்துச்சு, அந்த கரடியை போய் 2ஆக கிழித்து போடுகிறார். அதை நினைத்து பார்க்கிறார். சிங்கம் வந்தது, சிங்கத்தை 2ஆக கிழித்து போடுகிறார். அதை நினைத்து பார்க்கிறார். அதை நினைத்து பார்க்கிறார். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்? நேற்று செய்த அற்புதத்தை நினைத்து பார்க்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நினைத்து பார்த்த, தனக்கு கர்த்தர் செய்தவைகளை நினைத்து பார்த்த தாவீதை ஆண்டவர் மறக்கவில்லை. ஆண்டவர் மறக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நேற்று உங்களுக்கு செய்த அற்புதங்களை சற்று நினைத்து பாருங்கள். நம் ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல தாவீது எல்லாம் இழந்து போனான். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் இழந்து போன நிலைமையில வந்திருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கிப்பார். நன்மை பெற்ற மக்கள் தீமையை செய்ய தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் கற்களை எடுத்துக்கொண்டது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எத்தனையோ பேர் தீமை செய்கிறார்கள் அப்பா. நன்மைக்கு பதிலாக மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள். கணவன் செய்கிற தீமை நினைத்து, மனைவி செய்கிற தீமை நினைத்து, பிள்ளைகள் செய்கிற தீமை நினைத்து, உற்றார் உறவினர்கள் செய்கிற தீமையை நினைத்து மனம் சலித்து போயிருக்கிறார். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார். தாவீது தன் இருதயத்தை திடப்படுத்தினது போல இருதயத்தை திடப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒருவரையும் வெறுமையாய் விடாதீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய். நம்முடைய அற்புதமான கரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் உலகின் வழி மிஷினரி குழுவாக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகள் ஏதாயிலும் இருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.